Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஹெர்பல் ஓமப்பொடி ரெசிபி பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி ஓமப்பொடி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மொறு ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓமப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நிறைய கெஸ்ட் வருவாங்க, எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் ஓமம் அல்லது அஜ்வைனை நம்ம ஓமப்பொடி பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து துளசி, புதினா ரெண்டையும் அந்த இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு கையில் பாதி அளவு, ஒரு கையளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பாதி அளவு புதினா, துளசி எடுத்துருக்கேன். 4 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி, இது ரெண்டையும் தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அஜ்வைனை ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணி நமக்கு தேவையில்லை, அஜ்வைன் மட்டும்தான் வேணும். இப்போது இந்த அஞ்சையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் வேணும், அதை வச்சு தான் நம்ம ஓமப்பொடி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இப்போது அந்த சக்கையிலேருந்து அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். துளசி, புதினா, இஞ்சி, பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக இருக்கும். அதோட வாசனை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வரும். ப்ளஸ் அதோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஹெர்பல் ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரையாக மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஹெர்பல் ஜூஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மாவு ரெடி பண்ணணும். இப்போ இந்த ஓமப்பொடிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக ஓமப்பொடி பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம், ரொம்ப சால்ட்டோட டேஸ்ட் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதனால் சால்ட் வந்து 1/2 உப்பு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணணும். அதோட ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் தான் இடியாப்ப உலக்கில் ஆட் பண்ணி பிழியிறப்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம ஓமப்பொடிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை இடியாப்ப உலக்கில் ஆட் பண்ணி பிழிஞ்சு எடுக்கணும். எண்ணெயும் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் எந்த அளவு ஹீட் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஓமப்பொடி பிழியிறப்பவே அது ஃப்ரை ஆகி நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே கருகிரும். அதனால் மிதமான சூட்டில் அந்த ஓமப்பொடியை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப அதிகமாக ஹீட் இருந்தது அப்படின்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் குறைஞ்ச பின்னாடி திருப்பி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கூட ஓமப்பொடி பண்ணலாம். இப்போது அந்த இடியாப்ப உலக்கில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஃப்ரீ ஃப்ளோவாக மாவு கீழே இறங்கும். எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பத்துக்கு பிழிகிற அந்த தட்டு இருக்கும் இல்லையா, அதான் ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கும், அதை வச்சு அதில் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். ஆயிலில் போடுறப்ப நல்லா அந்த ஃப்ரை ஆகிற சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓமப்பொடி சூப்பராக ஃப்ரை ஆகியிருக்கும். இதை வச்சு நம்ம ஓமப்பொடி ஃப்ரை ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அந்த சவுண்டு நின்ன பின்னாடி ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி அந்த மாவை ஃபுல்லாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இடியாப்ப உலக்கில் பிழிஞ்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக பிழியறதுக்கு வரும், சிரமமே இருக்காது, கையும் வலிக்காது. நம்மளோட சுவையான
ஹெர்பல் ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஜம்படம் அல்லது ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கும். ஃபைனலாக அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலையோட அந்த ஓமப்பொடி சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஹெர்பல் ஓமப்பொடி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பாராட்ட வாங்குங்க. இந்த தீபாவளி நல்ல தீபாவளியாக உங்களுக்கு இருக்கட்டும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.